ஜெயராஜ் ஒரு ஐடியா கொடுத்தாரு. நம்ம பண்றதுல பெமிலியருக்கு ரொம்ப பரிச்சயமானவர்கள் யாராவது பேசினாலும் என்று யோசித்த பொழுது ஜெயராஜ் ஒரு ஐடியா சொன்னது கிறிஸ்டோபர். 20 வருஷத்துக்கு முன்னாடி பேராசிரியர்கள் எல்லாம் கலந்திருக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சிக்கு நம்மளோட மேடை கிடைக்கிறேன். திரு விஸ்வநாதன், திரு ஆர் காளீஸ்வரன், திரு பவுலஸ் அவர்கள் மெக்கானிக்கல் அண்ட் எலக்ட்ரிக்கல் குரூப்பை சார்ந்த நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 180 பேர்ல 140 பேரை ட்ரைன் பண்ணிருக்காங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் 140 பேரோட அட்ரஸை கண்டுபிடிச்சு மேக்சிமம் எவ்வளவு பேரை திரட்டி கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்திருக்காங்க. அநேகமா ஒரு 80 பேருக்கு பிடிச்ச உடனே எல்லாருமே அவங்கள ஒரு தடவை திரும்பி பார்த்துக்கிட்டாங்க. ஏன்னா அந்த படத்துல இருக்கிற அத்தனை சம்பவங்களும் அவங்கவுங்க வாழ்க்கையில நடந்தது மாதிரி ஒரு அற்புதமான நிகழ்வு அந்த திரைப்படம். அதே மாதிரி நம்முடைய பழைய விஷயங்களை பரட்டி பார்க்கறதுல எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம் உண்டு. இங்க வந்திருக்கிற அத்தனை நண்பர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சியை எப்படி நடத்துறது அப்படின்னு சொல்லி சின்ன டிஸ்கஷன் தான் நடந்தது. இறை வணக்கம், வரவேற்புரை, முன்னுரை, அதெல்லாம் அந்த பார்வை எல்லாம் வேண்டாம் அப்படின்றாங்க நண்பர்கள் இருக்காங்க. முதல்ல சிறப்புரை வழங்க இந்த நிகழ்ச்சியில உங்களுடைய பழைய ஞாபகங்களை பகிர்ந்து கொள்ளக்கூடிய முதல் நபர் யார் அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. யார் இந்த மேடையில பேச உட்காந்துருந்தேன். என்னடா நீ ஆசிரியாய் போன, எப்படி வீங்கி போயிருக்கேடா, உங்களுக்குள்ள உள்ள நுழைஞ்சோடனே பேசிருப்பீங்க. வாங்க தாரப்பாரா, இது இவ்வளவு வயதாகி போயிட்டாரு, நிறைய பேசிருப்பீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். மேடையில எல்லாருமே பேசணும். உங்களுடைய அனுபவங்களை நீங்க பகிர்ந்துக்கணும். ஒரு மேடை பேசுங்கிறது அதுல அனுபவம் இருக்கிறவங்களுக்கு நம்ம சாதாரணமா வந்துடும். எல்லாருக்கும் ஒரு சின்ன கஷ்டம், ஒரு தயக்கம் இருக்கும். பட் இந்த மேடையில அந்த தயக்கம் நமக்கு இருக்க வேண்டாம். காரணம் எல்லாருமே நண்பர்கள். அது நீங்க ஒரு சில விஷயம் நல்லா தெளிவு வயசு வந்திருக்கலாம், குழந்தை இருக்கலாம், தாயா இருக்கலாம். ஆனாலும் நட்பில் ஒரு இடமையான மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இனிய காலை வணக்கத்தை உருவாக்குகின்றேன். வரவேற்பை வழங்குவதற்கு மூலம் என்னை பற்றி நான் உறுதியாக இன்ட்ரோடக்ஷன். என்னை யாரும் வரவேற்பு சொன்னால் எடுத்துக்கொள்ளும். இதையும் சட்டப்பட்டு ஆர்வப்பட்ட வரவேற்பு நானும் உங்களிடப்படுகிறேன். இந்த நிகழ்வுக்கு முக்கிய விருந்தினராக யாரை அழைக்கலாம் என்று இருந்த பொழுது இந்த இடத்தை நமக்கு ஒதுக்கி கொடுத்து இத்தனை ஏற்பாடுகளுக்கு உறுதுணையாக இருந்து நம்மளை ஊக்குவித்த பண்ணை இன்ஜினியரிங் காலேஜ் சேர்மன் கார்த்திகேயன் அவர்களை வரவேற்கிறேன். அவர்கள் சார்பாக திரு கண்ணகிராம் மற்றும் மதிப்புமான் மற்றும் இவ்விழாவுக்கு மற்றும் நாம் அழைக்கப்படுகிறோம். நம்ம ஊக்குவித்து நமக்கு பாடங்களை பற்றி நம்மளை அவர்களுடைய நீங்க காரணமாக வர முடியுமா முடியாது. ஏன்னா பாடம் எடுக்கும் போது அவருடைய வயது நெருங்கி 70 இருக்கும். இப்போ 80 தாண்டி வர முடியுமா முடியாதா அப்படிங்கிற ஒரு சின்ன இது இருந்தது. பட் அதையும் மீறி நம்மளுடைய அழைப்புக்கு இங்கு வந்தமைக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக ஆங்கில ஆசிரியர் மிஸ்டர் பவுலஸ் அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக மாணிக்கவேலு அவர்களை வரவேற்கிறேன். அடுத்தபடியாக திரு பாண்டியராஜன் அவர்களை வரவேற்கிறேன். மேடையில இன்னும் நிறைய பேர் பேச போறாங்க, அதையும் அப்படியே கேட்டுக்கங்க. கொஞ்சம் அமைதியா இருந்தா இங்க என்ன நடக்குதுன்றது, இங்க என்ன பேசுறாங்கன்ற விஷயங்கள் உங்களுக்கு தெரியும்.
ஒவ்வொருத்தரும் பேசி முடிக்கும் போது நல்ல ஒரு கைத்தட்டல் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா நம்ம நண்பர்கள், நம்ம ஆசிரியர்கள், நம்ம பேராசிரியர்கள் வந்து பேசும்போதும் நம்ம மற்ற இடங்கள்ல இதுக்கு முன்னாடி தான் கைதட்டலைனாலும் எப்பயாவது கைதட்டி அவங்களுக்கு சந்தோஷப்படுத்துவோம். ஏன்னா இந்த கைதட்டுன்ற விஷயத்தை எதுக்காக சொல்றேன்னா, எங்களெல்லாம் நைட்டு 12:30 தட்டி எழுப்பி விட்டாலும் கைதட்டிடுவோம். கடை 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 அப்படியே பழக்கப்படுத்திட்டாங்க ஒரு 5 வருஷமா. சன் டிவியில போய் நாங்க பேசும்போது கைதட்டுறதுக்குன்னே நாங்க ஒரு 250 பேர் கூட்டு போயிருக்கோம். நாங்க என்ன சொன்னாலும் கைதட்டுவாங்க. அதாவது சன் டிவி நேர்கள் அனைவருக்கும் கடற்கடன் தட்டு, இறப்பா ஜோக்கு சொன்ன கைதட்டு அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்கு 250 ரூபாய் சம்பளம், காலையில மத்தியானம் சாயங்காலம் 3 நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கும். ஆனா இது நம்ம நிகழ்வு அப்படி கிடையாது. பவுல் சார் ஆரோக்கிய சாமி இருக்கிறார். இந்த லோக்கல்ல தான் ஆள் இருக்கு. அவர்களுக்கு நண்பர்கள் அனைவரும் அமைதியாயிட்டீங்க, ரொம்ப சந்தோஷம். இப்ப நேற்று நைட்ல இருந்து நம்ம எல்லாரும் ஒன்று கூட ஆரம்பிச்சோம். ஆரம்பிச்சதுல பாத்தீங்கன்னா நேற்று நைட்டு வானமே நம்மளை பொழிஞ்சு வரவேற்குது. இப்ப இது மாதிரி கேதரிங் வந்து ஸ்டூடெண்ட்ஸ் தான் பொதுவாக கூட்டி ஸ்டூடெண்ட்ஸ் சந்தோஷமா அவங்களுடைய பழைய நினைவுகளை பகிர்ந்துட்டு போவாங்க. காம்பேட் இருக்காங்க அப்படின்னு பாக்குறது நான் இங்க ஒரு இடத்துல மட்டும்தான் நான் நினைக்கிறேன். மற்றும் பல்வேறு துறைகளில் இருந்த மற்ற ஸ்டூடெண்ட் அனைவருக்கும் நன்றி சொல்ல முடியாது உங்களை. இருந்தாலும் இதுல வந்து சைலண்ட் இல்லாம இருக்கிறது தான் ஒரு பெரிய விஷயம், சந்தோஷமா இருக்கிறது. அது பேராசிரியர்கள் பேசும்போது மட்டும் கொஞ்சம் அந்த அமைதியை கடைபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் நீ உங்க ஆட்கள் மேல வரும்போது நீங்க உள்ள இருந்து லந்த கொடுக்கலாம், சிரிக்கலாம். எல்லா ஆரம்பத்துல எனக்கு தெரியாதா இந்த டைலாக்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருந்து ஒரு மாணவர் பருவத்துல இருந்து நம்ம எல்லாம் கலாய்க்கக்கூடிய விஷயங்கள், அது இயல்பா இருக்கலாம். அடுத்து இந்த மேடையில பேசுறதுக்கு பௌலஸ்தான் அவர்கள் உங்களுடைய பலத்த கைதட்டோடைய மேடையில் ஹாஸ்டல்ல வார்டனா இருக்கும் பொழுது எனக்கு எச்சோடியா இருந்தவர் மிஸ்டர் பாண்டியராஜ். என்னுடைய வாழ்க்கையில மறக்க முடியாத ஒருத்தர் யாரு அப்படின்னா அவர் தான். ஏன்னா இங்கே கம்பெனியில கிணத்துல எனக்கு நீச்சல் பழகி கொடுத்தவர் அவர் தான். இந்த ஊருக்கு வந்து நான் கற்றுக்கொண்ட உருப்படியான ஒரு காரியம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா நெசம், அது நெசம் உண்மை. ஏன்னா படிக்கிற காலத்துல தண்ணி பக்கமே போகாத ஆள் நான். அதனால அந்த ஒரு விஷயத்தை நான் அவரை இந்த இடத்துல நான் நினைவு கூற கடமைப்பட்டிருக்கிறேன். படிச்சு கூட்டிட்டு போறாங்க. சொகுசாக இருந்தனா எங்க அப்பா சமுதாயத்தில் டாக்டர்ல சாப்பிட்டு இருந்தனா முதலாக சமுதாயிக்க வந்த இடம் ஆசிரியர் இலசமனம் 800.
இல்ல மதுரையில போன் பண்ணாங்க, நான் கண்டிப்பா வந்துடுறேன், இல்ல பிளான் பண்ண அனுப்புறோம் சிவகங்கைக்கு நீங்க வாங்க, என்னுடைய கடமை நான் கண்டிப்பா வந்துடுறேன். அது மாதிரி வந்தேன். இப்ப வந்து மாணவர்கள் வந்து ஆசிரியருக்கு எப்பவுமே மரியாதை செலுத்திட்டு தான் இருக்காங்க, அதுல எந்த உதவியும் கிடையாது. ஆசிரியர்களுக்கு பழைய மாதிரி நீ காலையில பாத்தீங்கன்னா பூராவா அவ்வளவு பேர் வந்தாங்க, ஆர்வம் நல்லா இருக்கணும். நான் அப்ப தமிழகத்துல உங்களோட சொல்றேன், என்னைக்குமே நான் ஒரு செய்தி ஒண்ணு படித்தேன், நீங்க சுந்தர்ஜின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, அவர் சீஃப் ஆஃப் தி ஆர்மி ஸ்டாஃப் இருந்தார். அவர் வந்து இங்க நம்ம காரைக்குடியில திருவேங்கடாச்சாரி இன்னும் இதுல ஈஜிப்ட் காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்தார். கூட்டம் முரட்டு கூட்டமா இருக்கு. அப்ப உள்ளுக்கு 2 பேர் இருந்தாங்க, டே நம்ம விசனா வாசி ஆடுறா என்ன இங்கிட்டு கிடந்து வர்றா அப்படின்னு, சார் வாங்க சார் வாங்க சார் அப்படின்னு சொல்லி உட்கார. அப்புறம் முதலமைக்கு வந்து எனக்கு எல்லாம் பிஸ்கெட்டு சாப்பாடு இதெல்லாம் பலகாரம்லாம் வாங்கி அது போயிட்டு வாங்க சார், இதை நீங்க அடிச்சீங்க பண்ணி நாங்க ஒன்றும் சரியா படிக்கல. நான் சொன்னேன், நீ படிச்சிருந்தா கூட இவ்வளவு வீடு வாசலாம் கட்டிக்கிறாங்க, நீ படிச்சு வேலைக்கு போனாலும் கூட இந்த மாதிரி நீங்க சம்பாதிச்சு பண்ணிக்க மாட்டீங்க, பிசினஸ் பண்ணி ரொம்ப ரொம்ப வாழ்க்கை பார்க்கணும். அவர் கிட்டத்தட்ட ஒரு 100 ரூபாய்க்கு இருக்கு பிஸ்கெட்டு, அது பெயர் பேச்சு கொண்டு கொடுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டத்தட்ட அவனுக்கு 55ல 1955 என்கிட்ட படிச்சிருக்கேன். அவன் மீட்டிங் இங்க வச்சு வயசாக்கி இருந்தாலும் என்னை ஞாபகத்தில் வச்சு அவ்வளவு தூரம் வரைக்கும். இது ஆசிரியருக்கு காலையில் வந்து எல்லா பிள்ளைகளையும் என்கிட்ட படிச்சு அப்படியே பேர் வந்து அவங்களுக்கு குழந்தைகள் எல்லாம் கூட்டி வந்து என்னுடைய ஆசிரியர் அவளுக்கு எல்லாம் வந்து வாழ்த்துங்க சார் பண்ணாங்க. ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது. அவங்க எல்லாரும் நான் இப்ப இங்க இருக்கிறதுல நான் தான் மூத்தரும் இல்லை. எனக்கு 86 வயசாகுது. ஆனா நீங்க எல்லாரும் இறைவனர்களால நல்லா சகல செல்வமும் பெற்று நெருடு வாழணும். என்னுடைய மாணவர்கள் மாணவிகள் ரொம்ப நல்லா இருக்கணும். அவங்க வாழ்க்கையில வாழ்க்கை வளம் இருக்கு. கவிதை என்ன அப்படின்னா, விளக்கினுடைய அடிப்பாகம் சொன்னது நான் தான் பெரியவன் என்று. அந்த எண்ணெயை தாங்கிய தூண் சொன்னது நான் தான் பெரியவன் என்று. அந்த எண்ணெய் ஊற்றி வைக்கப்பட்ட கிண்ணம் சொன்னது நான் தான் பெரியவன் என்று. விளக்கினுடைய திரி சொன்னது நான் தான் பெரியவன் என்று. அந்த குத்துவிளக்கினுடைய உச்சி சொன்னது நான் தான் பெரியவன் என்று. கடைசியான ஒரு வரி, ஆனால் விலங்கு திக்கு தெரியாம நான் வந்து அலைஞ்சிட்டு இருக்கேன். நான் சென்னையில அலைஞ்சிட்டு இருக்கும் போது லயலா கல்லூரியில வந்து ஒரு முதல்ல சாதாரணமான வேலையில தான் அங்க நான் சேர்றேன். அங்க கல்ச்சர் அண்ட் கம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்ல வந்து ரிசர்ச் டிபார்ட்மெண்ட் ஒன்று இருக்கு, லயலாவில் அங்க சேர்றேன். சம்பளம் முதல் மாத சம்பளம் கூட வாய்ப்பு இல்லாத சூழல்ல இருக்கு. கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களாங்கிற சூழல்ல நிறைய பேர் என் முன்னாடி வந்து நிற்கும் போது என்னால ஐடென்டிஃபை பண்ண முடியல. ஆனாலும் சற்று நேரம் கழித்து உங்கள் யாரையும் ஞாபகப்படுத்திக் கொள்ளும் பொழுது மிகுந்த பெருமையா இருந்தது. இன்னைக்கு வந்து ஆக்சுவலா நான் வேரியேஷன் இன்சார்ஜ். இன்னைக்கு அங்க வந்து கேலி யூனிவர்சிட்டி வேரியேஷனா இருக்குது. அந்த வேரியேஷன் ஓவரால் போர்டுக்கு வந்து நான் தான் சேர்மன். பட் ஏற்கனவே சொல்லிட்டேன் வந்து இந்த ஒர்க்கு வந்து அதோட முக்கியம். அதனால அதுக்கான ஒர்க் அப்புறம் நேற்று நைட்டே முடிச்சு கொடுத்துட்டு சென்ற இன்சார்ஜஸ்க்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு தான் இங்கே வந்திருக்கேன். நான் அவங்ககிட்டே சொல்லிட்டேன், இது வந்து எனக்கு ரொம்ப முக்கியமானது, அதனால கட்டாயம் வந்து இந்த இதுக்கு நான் போய்தான் ஆவேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் நான். ஸோ மீண்டும்